ஓகே ஹாய். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ parallelogram have equal measure. அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குதாம். அப்போ ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் த parallelogram. ஸோ ஒரு parallelogram இருக்குது. ஏ பி சி டின்னு சொல்லி அதோடய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதாம். ஓகேவா? இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஏ ஆங்கிளும் பி ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் அட்ஜசன்ட் ஆங்கிள் ஏயும் டியும் ஈக்குவலாக இருக்கும், பியும் சியும் ஈக்குவலாக இருக்கும், சியும் டியும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் எவ்வளோ நம்மளுக்கு ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போது ரெண்டுக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரும்போது அப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. அப்போது எல்லாமே 90 டிகிரியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ஆங்கிள் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 90 டிகிரியாக கிடைக்குது. ஸோ அந்த ஈச் ஆஃப் தி ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு. அதாவது ரைட் ஆங்கிள்டு மீன்ஸ் 90 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரைட் ஆங்கிள்டாக கிடைக்குது.